குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா மே 3, 2026 ஞாயிற்றுக்கிழமை கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்க்கணும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு காவலர் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் தொடர்ந்து 6 மாதங்கள் வந்து நடக்குது. 65 தேர்வுகள் 6000 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். மே 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி நடந்துகிட்ருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். தமிழகம் மற்றும் புதுவை உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை, அதாவது மே 4ஆம் தேதி நாளைக்கு நடக்க இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு எண்ணும் மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு பணி ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வாக்கு எண்ணிக்கை குறித்த விவரங்களை சட்டப்பேரவை தொகுதி வாரியாக, அதாவது இசிஐ நெட் அப்படின்ற கைபேசி செயலியிலும் ரிசல்ட் ECI.gov.in என்ற இணையதளத்திலும் வந்து பார்த்திங்கன்னா தெரிந்து கொள்ள ஏற்பாடு வந்து பார்த்திங்கன்னா செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 4.87 கோடி வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாக்களித்துள்ளார்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 85.10% ஆகும் என்று அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவலை தேர்தல் ஆணையம் சனிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இதுலேயும் ஒரு டேட்டாஸ் வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் ஓட்டிங் பண்ண அந்த ஷீட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கவுண்ட் பண்ணி டேட்டா எடுத்திருப்பாங்க இப்போ தான். ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதெல்லாம் கால்குலேஷன்லாம் பண்ணி இப்போ கொடுத்துருக்காங்க. 234 தொகுதிகளில் அதாவது 2,77,38,925 ஆண் வாக்காளர்களும் 2,89,60,838 பெண் வாக்காளர்களும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7,617 மூன்றாம் பாலினத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஓகேங்களா? மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 5,67,07,380 பேர் வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். ஆனால் அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா வாக்களித்தவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 4,87,98,883 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா வாக்களிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான டீட்டெயில், சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலெலாம் கேட்க மாட்டாங்கப்பா. இப்போ எக்ஸாம்பிள் கூட்டுறதுல கேட்குறாங்க அப்படின்னா 2026 தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ஆண் வாக்காளர்கள் அதிகம், இல்லைனா பெண் வாக்காளர்கள் அதிகம், வாக்களித்தவர்களில் பெண் வாக்காளர்கள் அதிகம், அப்படி வேணால் வந்து கூட்டத்தில் ரொம்ப சிம்பிளாக கேட்கலாம். ஓகேங்களா? ஆனால் இது அப்டேட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா கண்டிப்பாக. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இலங்கை இடையிலான பாக் நீரிணை வந்து பார்த்திங்கன்னா நீந்தி கடந்து உலக சாதனை படைத்த 7 வயது சிறுவன் இஷாக் சிங். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டை சேர்ந்தவர். இவர் அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்க தலைமன்னாரில் வந்து பார்த்திங்கன்னா நீந்த தொடங்கி தமிழகத்தில் தனுஷ்கோடி வந்தடைந்தார். 29 கிலோமீட்டர் தொலைவுள்ள இந்த நீரிணை பகுதியை 9 மணி நேரம் 50 நிமிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இஷாங் வந்து பார்த்திங்கன்னா நீந்தி கடந்திருக்கிறார். ஓகேங்களா? பாக் நீரிணை மிக குறைவான வயதில் கடந்ததுக்கான ஒரு சாதனையும், மிக வேகமாக கடந்தார் அப்படின்ற 2 சாதனை வந்து பார்த்திங்கன்னா படைச்சிருக்கிறார். ஓகேங்களா? சின்ன வயசில் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நீந்தி கடந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக அப்படி கடந்திருக்கிறாரு அப்படின்ற 2 சாதனை வந்து பார்த்திங்கன்னா படைச்சிருக்காரு. ஓகேங்களா? கல்வியாளர் மீனா முத்தையா வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்காங்க. இவங்க 1986ஆம் ஆண்டு செட்டிநாடு வித்யாரம் பள்ளின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறுவிருக்காங்க. தஞ்சாவூர் ஓவிய கலைஞருடைய மறுமலர்ச்சிக்கான முக்கிய பங்காற்றியவங்க இவங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. கல்வி மற்றும் கலைத்துறையில் மீனா முத்தையா ஆற்றிய சேவைக்காக தமிழக அரசு சார்பில் கடந்த 2016-17 வாழ்நாள் கைவினை பொக்கிஷ விருது வாங்கியிருக்காங்க. பெரியார் மணியன்மை பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ முனைவர் பட்டம் வழங்கியிருக்காங்க. பல்வேறு கலாச்சார சபைகள் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? முக்கியமான பர்சன் தப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில் தற்கொலைகள் அதிக நடைபெறும் சிறைகளில் முதல் 8 இடங்களுக்குள்ள தமிழக சிறைகள் இருக்குது. நாடு முழுவதும் வந்து 2016 முதல் 2023ஆம் ஆண்டு வரை 977 கைதிகள் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதில் தமிழகத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 53 கைதிகள் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க, டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு சும்மா பார்த்துக்கோங்க. அடுத்தது அவசரகால மற்றும் இயற்கை பேரிடர்கள் தொடர்பான மக்களின் முன்கூட்டியே நேரடியாக எச்சரிக்கும் வகையில் கைபேசி வழி அவசரகால எச்சரிக்கை நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது நம்மளுடைய தமிழ்நாடு மொபைலுக்கு வந்திருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்கிற மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொலைபேசிகளுக்கு வந்திருக்கும். மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரான ஜோதிராந்திய சிந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த எச்சரிக்கை நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா செல் பிராட்காஸ்டிங் அப்படின்ற தொழில்நுட்பத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள அனைத்து கைபேசியிலும் ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கைபேசியில் இணையம் நெட்வொர்க் இணைப்பு இல்லாவிட்டாலும் இந்த எச்சரிக்கை செய்தி சென்றடையும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா வகுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது மத்திய அரசினுடைய ஒலிபரப்பு நிறுவனங்களை, அதாவது அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன் உள்ளிட்ட கட்டுப்படுத்தும் மத்திய பொதுத்துறை நிறுவனமான
பிரசார் பாரதியினுடைய புதிய தலைவராக பிரபல பாடலாசிரியரும் எழுத்தாளருமான பிரசின் ஜோஷியை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு முதல் மும்பையினுடைய மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்துறை தலைவராக பணியாற்றியிருக்காரு. 2016ஆம் ஆண்டு முதல் இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தினுடைய அறங்காவலர்களில் ஒருவராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருந்திருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது மேட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் உக்ரைன் வீராங்கனையான மார்த்தா கொஸ்டியுக் வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் வென்றிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா WADயில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 புள்ளிகளை கொண்ட போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பட்டம் இதுதான் உங்களுக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் நடைபெற உள்ள ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 15 பேர் கொண்ட இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசர் அதாவது நந்தினி சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகமாகறாங்க. கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுர் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்திகா பாட்டியா, பார்த்தி புல்மாலி ஆகியோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய பிரபல பட்ஜெட் விமான நிறுவனம்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா நிதி நெருக்கடி காரணமாக தன்னுடைய 34 ஆண்டு கால தனது சேவையை வந்து பார்த்திங்கன்னா தொடர முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திட்டாங்க. ஓகேங்களா. ஏன்னா நிறுவனத்தினுடைய பேர் எந்த நாடு மட்டும் தெரிஞ்சிட போதும். ரிசர்வ் வங்கியினுடைய புதிய துணை ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அதாவது பார்த்திங்கன்னா ரோஹித் ஜெயின் இவர் தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. தற்போதைய துணை ஆளுநராக உள்ள ரவிசங்கருடைய பதவியாலும் ஒரு சனிக்கிழமையுடன் நிறைவேறியதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. ரிசர்வ் வங்கியினுடைய செயல் இயக்குநராக பணியாற்றி வந்த ரோஹித் ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்பில் 3 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீடிப்பார். 1934ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கி சட்டம், இது உங்கள் பள்ளிப்பாடத்திற்கு முக்கியமான விஷயம். இந்த சட்டத்தின்படி ரிசர்வ் வங்கிக்கு 4 துணை ஆளுநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே சுவாமிநாதன், பூனம் குப்தா, SC முர்மு ஆகியோர் ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க. இப்போ 4ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் பதவி ஏற்றுக்கிறார். ஓகேங்களா. ஒரு ஆளுநரும் 4 துணை ஆளுநரும் இருக்கணும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் என்னென்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற அஃபிஷியல் ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா SSC GDக்கான கிளாஸஸ், மேக்ஸ் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 95% வந்து பார்த்திங்கன்னா கட்டணச்சலுகைகளை வழங்குகிறோம். இந்த கட்டணச்சலுகை நீங்கள் பெறணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த 3ஐயும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோடு கொடுப்பாங்க. அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.